So example 6.8 வந்துட்டு if cos theta plus sin theta is equal to root 2 cos theta, then prove that cos theta minus sin theta is equal to root 2 sin theta. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப 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 ஈஸி. நல்லா உருட்டிகிட்டே இருக்கணும், இங்கிட்ட இருக்கிறதுக்கு அங்கிட்ட உருட்டு தான் ஜஸ்ட். ஓகேவா? சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக. ஸோ cos theta plus sin theta is equal to root 2 cos theta. ஸோ இதை எடுத்து நம்ம இதை வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு 3 ஸ்டெப் தான். ஸ்கொயரிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் பண்ணுங்கள். cos theta plus sin theta whole square root 2 cos theta whole square. ஸோ a plus b whole square ஃபார்மேட்டில் இருக்குது. a plus b தான் whole square ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a squared plus b squared plus 2ab ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நாங்கள் எழுதலை. ஸோ இது a இது b. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? cos square theta plus sin square theta plus 2 into cos theta into sin theta. இங்கே cos square போடக்கூடாது, மிஸ்டேக் பண்ணாதீங்க, ab தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஸோ இங்கே root 2 cos theta ரூட் இருக்குது. இது இங்கே நம்ம ஆக்சுவலாக இங்கே நான் போடுறேன், இந்த மாதிரி வரும். இந்த ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா இங்கே ரூட் இருக்கும், இந்த இது இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நான் டேரெக்டாக போடுறேன். அப்போ இந்த ஸ்கொயர் இந்த ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா 2 வரும், இங்கே cos ஸ்கொயர் தீட்டா வரும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நமக்கு இங்கே sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே 2 cos தீட்டா sin தீட்டா இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆப்போசிட் சைடில் கொண்டு போகிறோம். ஓகேவா? 2 cos theta into sin theta is equal to 2 cos square theta. இந்த cos அந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் காஸ் ஆகும். ஸோ இந்த சைன் அங்கிட்டு வந்துச்சுனாலும் மைனஸ் sin square theta ஆகும். ஓகேவா? இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இதை அப்படியே எழுதிக்கோங்க. 2 cos theta sin theta எழுதிக்கோங்க. இங்கே 2 cos square theta இருக்குது, இங்கே மைனஸ் cos square theta இருக்குது. ஸோ இங்கே 2 காசு இருக்குது, இங்கே 1 காசு இருக்குது. சப்ராக்ட் பண்ணிடலாமா? அப்போ 2 minus 1 1. ஸோ அப்போ ஒரே ஒரு cos square theta மைனஸ் sin square theta. ஸோ இங்கே பாருங்கள், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியில் இருக்குது. ஸோ இதோட ஃபார்முலா எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் b a மைனஸ் பின்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே பிரிக்க போகிறோம். ஸோ இது a, இது b. ஸோ இங்கே ஸ்கொயர் எடுக்கக்கூடாது. ஏங்கிறது காசு, பிங்கிறது சைனு. ஸோ காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஓகேவா? புரிஞ்சு? அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம எங்கே ப்ரூஃப் பண்ணணும்? காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 சைன் தீட்டா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மைனஸ் டேர்ம் அப்படியே வச்சுட்டு இந்த ப்ளஸ் டேர்மை நம்ம இந்த சைடில் வந்து டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ அப்போ 2 cos theta sin theta இந்த டேர்மை நம்ம இந்த சைட் கொண்டு வந்துடுறோம். cos theta ப்ளஸ் sin theta is equal to cos theta மைனஸ் sin theta. ஸோ நம்ம ஒன் சைடு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த ஆப்போசிட் சைடில் வந்து ரூட் 2 sin theta வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணோம். இது ரொம்ப ஈஸி, 2 ஸ்டெப்பில் வேலை முடிஞ்சிடும். சரி வாங்க நான் இங்கே சால்வ் பண்ணுறேன். ஸோ இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 cos theta sin theta divided by cos theta plus sin theta is equal to cos theta minus sin theta. ஓகே, இப்போ நம்ம இந்த cos theta plus sin thetaக்கு ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா cos theta plus sin theta is equal to root 2 cos theta அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடென்டிட்டி இங்கே யூஸ் பண்ண போகிறோம். வாங்க யூஸ் பண்ணலாம். 2 cos theta into sin theta divided by இதுக்கு பதிலாக இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் root 2 cos theta. சரிங்களா? இப்போ இங்கே ரூட் 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இந்த 2வை ரூட் 2வை எப்படி மாற்றலாம் அப்படின்னா root 2 into root 2 is equal to 2. ஓகே, ஸோ இந்த ஐடென்டிட்டி வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். 2 cos theta sin theta divided by root 2 cos theta. ஸோ இங்கே ரூட் 2 இருக்குது. இப்போ நம்ம இந்த 2வை ரூட் 2வாக மாற்றணும்னா நமக்கு தெரியும், ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருப்போம். root 2 into root 2 is equal to 2. இந்த ஃபார்மேட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ
ஸோ 2 எப்படி எழுதலாம்? √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம். cos theta sin theta divided by √2 cos theta. இங்கே பாருங்கள், ஒரு ரூட்டு கேன்சல் பண்ணிடலாம், ஒரு காசையும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா √2 sin theta. ஸோ இந்த சைடு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், cos theta minus sin theta is equal to √2 sin theta. Hence proved.